தனுஷ்லேருந்து, சிம்புலேருந்து, விஷால்லேருந்து, ஜீவாலேருந்து, கார்த்திலேருந்து, ஜெயம் ரவிலேருந்து இவங்க எல்லாம் உள்ள வராங்க. டம் டம் டம்னு they all are coming with beautiful background. ஒரு தயாரிப்பாளரா அவங்க அப்பா இருக்காங்க, அண்ணன் வந்து டைரக்டரா என்டர் ஆகுறாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, நான் மாடலிங் முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஜோ அண்ட் சிம்ரன் ரெண்டு குயின்ஸ். அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, முதல் படத்துக்கே ரெண்டு டாப் ஹீரோயினா அமையுது. அப்புறம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் தே அக்செப்டட் மீ அண்ட் பீப்புள் செட் கிரவுட் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எனக்கு பேசிக்லி ஐ பிலீவ் இன் லவ். லேசா லேசா உள்ளம் கேட்குமே, இயற்கை, நீ ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராம்காம் ஜானர்ல இருக்கும். லேட்டா தான் தெரிய வருது நம்ம தமிழ்நாட்டுல இந்த லவ் பண்ணாலே பிரச்சனைடா அப்படின்ட்டு. பிரச்சனைனா டவுன் சவுத் வந்து தே எக்ஸ்பெக்ட் ஆக்ஷன். சரி, அதை கரெக்ட் பண்ணி போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய நியூ என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹீரோஸ் உள்ள வராங்க. யார் யாரும் தெரிஞ்சுக்கலாம்? பெரிய லிஸ்ட் இருக்குங்க. ரைட் ஃப்ரம் தனுஷ்ல இருந்து, சிம்புல இருந்து, விஷால்ல இருந்து, ஜீவால இருந்து, கார்த்தில இருந்து, ஜெயம் ரவில இருந்து இவங்க எல்லாம் உள்ள வராங்க. 2005 டைமே கொடுக்கலையா? 2002னா அவங்க 2003ல என்ட்ரி. டம் டம் டம்னு என்னன்னா they all are coming with beautiful background. ஒரு தயாரிப்பாளரா அவங்க அப்பா இருக்காங்க, அண்ணன் வந்து டைரக்டரா என்டர் ஆகுறாரு. சோ இந்த பேக்கேஜ் உள்ள வருது. சோ அந்த டைம்ல என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணலாம்னு தேடும் போது ஆல்ரெடி அந்த டைரக்டர்ஸ் எல்லாரையும் வந்து ஹோல்ட்ல இருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கலாம். பட் அதுக்காக நான் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல, சூழ்நிலை சொல்றேன். அந்த டைம்ல அப்படி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல. the biggest blow was my ஜீவா எக்ஸ்பைரிங். இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. அது வந்து ஒரு 6 மாசம் நம்மள காலி பண்ணிடுச்சு. It took 6 months for me to வெளியே வரதுக்கு. காரணம் என்னன்னா, அவர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காரு சினிமாலயே. அந்த ஒரு கதவை தட்டலாம், சார் இன்னும் தெரியல, ஏதோ தப்பாயிட்டு இருக்கு, தூக்கி விடுங்க அப்படின்னு நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். சார் என்ன தெரியல. அப்போ ஜீவா சார் எனக்கு லாஸ்டா சொன்ன வார்த்தை என்னன்னா, எதுவுமே கமிட் பண்ணாதடா, ஆக்ஷன்ல இறக்குறவனைய இரு, வெயிட் பண்ணு, எதுவுமே பண்ண. இல்ல சார், நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த டைம்ல அவர் ரஷ்யால இருந்தாரு. ரைட், தாம்தம் ஷூட்டிங்ல மேங்கோ ஸ்டுடியோஸ், அவரோட மேங்கோ ஸ்டுடியோஸ்லயே வந்து அவர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு 3 நாள்ல நியூஸ் வருது, இஸ் நோ மோர். ஃபேக்ட் டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் பர்சனலி எனக்கு என்னன்னா, he was like my ஃபாதர் ஸ்தானத்துல இருந்தவர். அவர் இறந்து போனது என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. ரெண்டாவது சூழ்நிலையும் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 months I was disturbed. அதுக்கப்புறம் என்ன, யூ ஹேவ் டு மூவ்ல 6 கேண்டில்ஸ்னு ஒரு படம் தயாரிச்சேன். அதுக்கு ஒரு ஜேர்னி டிராவல் பண்ணோம். அந்த படம் ரிலீஸ் பண்ணோம். அகெயின் கிரிட்டிக்கல் அக்லேம். சினிமாவில் இருக்க நிறைய இயக்குநர்கள் ஃபோன் பண்ணி, எக்ஸாம்பிள் பாலா சார், அமீர் சார், இவங்களாம் ரொம்ப பாராட்டினாங்க அந்த எஃபர்ட் போட்டதுக்கு. அதே மாதிரி மக்கள் மத்தியிலையும் அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. திருப்பி ஒரு ரவுண்டு போய் சம்பாரிச்சு திருப்பி தயாரிக்க வரேன். அவ்வளோ டைம் ஆகும் நீ ஒரு படம் தயாரிக்கலாம். இப்போ 6 கேண்டில்ஸ்க்கு நீங்கள் போட்ட உழைப்புன்றது மொத்தம் எவ்வளோ பேர் போடுவாங்கன்னு தெரியல. லைக் ரிஸ்கிங் லைஃப்ன்ற மாதிரி தான். ஒரு வாரம் தூங்காம அந்த கண்ணு பல்ஜ் ஆகி. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும்னா, ஐம் கிவிங் ஆல் மை ஹார்ட் அண்ட் சோல் டு த சினிமா. ஸோ வாட் இட் கிவ்ஸ் மீ பேக்னு யோசிக்கணும் தோணும்ல. அதுதான் சினிமா. இது வந்து நாங்கள் பேசிப்போம் எங்கள் கேங்கில், இது எங்கள் அம்மா உங்கள் அம்மா இல்லடா சினிமா, அது நினச்சதான் நடக்கும்.